कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय नंदगोपकुमाराय श्री गोविंदाय नमो नमः. நம்ம பகவத்கீதையில் தியான ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிட்டு நம்ம முதல் அர்ஜுன விஷாத யோகத்தில் பார்த்துன்னு வரோம். அதில் 6 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். இப்போ 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். அஸ்மாகம் து விசிஷ்டா ஏ தான் நிபோத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சம்யக்ஞார்த்தம் தான் பிரவீமதே. भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णश्च सौमदत्ति तथैव च. இந்த 7வது ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனாக்கா, நம்ம முன்னையே பார்த்தோம் யார் யாரெல்லாம் நிற்கிறா அப்படின்னுட்டு சொல்லிகிட்டே வரார் திருதராஷ்டிரருக்கு. அப்போ திரௌபதியினுடைய புத்திரர்கள் நிற்கிறா, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான சூரர்கள் இருக்கா, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வரார். யுத்தாமன்யு இருக்கா, இப்படிலாம். அடுத்து பிராமண சிரேஷ்டரே, நமக்குள்ள யார் முக்கியஸ்தரர்களோ, என்னுடைய சேனைக்கு நாயகர்களோ அவளை கவனிங்கோ அப்படின்னுட்டு துரியோதனன் துரோணர்கிட்ட சொல்கிறார். அப்போ நாயகர்களான அவளை கவனிங்கோ, உமக்கு குறிப்பிடும் பொருட்டு நான் அவளை சொல்கிறேன், யாரை நான் நாயகர்களாக நினைக்கிறேன் அப்படின்றதையும் சொல்கிறேன்னு துரியோதனன் ஆரம்பிக்கிறார் துரோணர்கிட்ட சொல்கிறதுக்கு. அப்போது நம்மளுடைய நாயகர்களாக யார் இருக்கான்னு துரோணர் சொல்கிறார். துரியோதனன் சொல்கிறார் அவருடைய படையிலன்னாக்கா, தாங்கள் அதாவது துரோணர், பீஷ்மஸ்ச அதாவது பீஷ்மர், கர்ணன், சமிதிஞ்சய கிருபஸ்ச யுத்தத்தில் ஜெயமே பெற்றிருக்க கிருபாச்சாரியார் தோல்வியே கண்டதில்லை, அப்படிப்பட்ட கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமர், விகர்ணன் இவாள்லாம் நம்ம படையில் இருக்கா. சோமதத்தனுடைய புத்திரனான பூரிஸ்ரவஸ் இவனும் அப்படிப்பட்டவன் தான், யுத்தத்தில் ஒரு தோல்வியை சந்தித்தது கிடையாது அப்படின்னுட்டு துரோணர்கிட்ட பேசுகிறார் திருதராஷ்டிரர். அதே மாதிரி 9வது ஸ்லோகம் சொல்கிறது, அந்யே ச பஹவஸ்ஸூரோ மதர்த்தே த்யக்த ஜீவிதா நானா சஸ்திர பிரஹரணா சர்வே யுத்த விசாரதா. இன்னும் பல சூரர்கள் ஏன் பொருட்டு உயிரை கொடுத்தவாளாக இருக்கா, நானா சஸ்திர பிரஹரணா பல ஆயுதங்களை தரிச்சுன்னு இருக்கா, எல்லாரும் யுத்தத்தில் கை தேர்ந்தவாளாக இருக்கா, யுத்த விசாரதாக. அவள் யுத்தத்தில் சாமானியமானவா கிடையாது, யுத்தத்தில் கை தேர்ந்தவா அப்படின்னுட்டு துரியோதனன் அவளை விளக்குறார். அடுத்த ஸ்லோகம், அபியர்த்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபி ரக்ஷிதம் பர்யாப்தம் த்வித மே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். அவருடைய சேனை எப்படிப்பட்டது, பீஷ்மாபி ரக்ஷிதம். இப்போ துரோணர்கிட்ட சொல்லும்பொழுது பீஷ்மரால் காக்கப்பட்ட என்னுடைய சேனை அப்படின்னு துரியோதனன் சொல்லிக்கிறார். அஸ்மாக்கம் நம்முடைய அந்த சேனை ஆப்டது வெற்றி பெறறதுக்கு போதாதுன்னு தோன்றது. ஆனால் பீமனால் காக்கப்பட்ட பாண்டவாளுடைய இந்த சேனை போதுமான சக்தி உடையதாக இருக்குன்னுட்டு சொல்கிறார் துரியோதனன். அப்போது இப்போ ஏற்பட்ட வீரர்களுடையதாக இருந்தால் கூட பீஷ்மரால் காக்கப்பட்ட நம்முடைய சேனை அவளோட போர் புரியறதுக்கு சாமர்த்தியம் இல்லாதது போல் எனக்கு தோன்றது. பீஷ்மர் 2 பக்கத்துலேயும் பட்சத்தை உடையவராக இருக்கார். பீமனோ முழு மனசையும் தாம் பக்கத்தில் வச்சுன்னு இருக்கான். அதனால் பீமனால் காக்கப்பட்ட பாண்டவ சேனை சின்னதாக இருந்தால் கூட அது ஜெயத்தை பெற தகுதியுடையதாக இருக்குன்னுட்டு துரியோதனன் நினைக்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஆயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதா பீஷ்மமேவாபி ரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி. பவந்த சர்வ ஏவஹி அதாவது நீங்கள் எல்லாரும் எல்லா அணிகளின் முன்னிலையிலையும் அவா இடத்துல நின்றுண்டு பீஷ்மரையே செவ்வையாக காக்கணும். அதாவது பீஷ்மரை காக்கிறது தான் உங்களுடைய முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.